ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான இன்னொரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதான் சில்லி பீஃப். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா பீஃபா மட்டனா அப்படின்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் வீட்டிலையே ஹெல்த்தியான டேஸ்டியான சில்லி பீஃப் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். இப்போது இதுக்கு தேவையான பீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிராம் அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். கழுவும் போது ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போதைக்கு நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ண தேவையில்லை, பெரிய பீசஸாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம மஞ்சத்தூளும் லெமனும் போட்டு கண்டிப்பாக அலசி எடுக்கணுங்க. இப்போ அலசினதுக்கு அப்புறமேட்டு தண்ணி எல்லாம் வத்துறதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு பீஸையும் ஒரு 4 பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். அதாவது குட்டி குட்டி க்யூப்ஸாக இந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா பீஃப் வந்து ரொம்ப சாஃப்டாகவே வெந்து கொடுக்கும். இப்போ இந்த பீஃபை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ப்ரெஷர் குக் பண்ணும்போது இந்த பீஃபோட சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறமேட்டு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுக்கலாம். ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொடுக்கும்போது பீஃப்ல இருந்து நல்லா அதுவே வந்து தண்ணி விடும். அதனாலேயே நம்ம பீஃப் வேக வைக்கும்போது ஜென்ரலாக நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுக்கும்போதே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமேட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் வதக்கினதுலேயே ஓரளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியே தாராளமாக போதுமானது. இப்போ இதை நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டு 15 விசில் கரெக்டாக கணக்கெடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு இந்த பீசஸை நம்ம ஃப்ரை பண்ணி போட போகிறோம். அதனால 15 விசில் போதுமானது. நீங்கள் அந்த ஃப்ரை பண்ணுற ஸ்டெப்பை நீங்கள் ஒமிட் பண்ணுறதா இருந்தால் அட்லீஸ்ட் 20 விசிலாவது நம்ம விடணும். மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு நடுவில். அதே நேரத்தில் 15லேருந்து 20 விசில் நீங்கள் எந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் 15 விசில் கொடுத்துருக்கேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணால் இந்த அளவுக்கு நமக்கு பீஃப் நல்லா குக் ஆகிருக்கும், கொஞ்சம் தண்ணியும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பீஃப் பீசஸை மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த பீஃபோடைய ருசியான சாறு. ஸோ இது நமக்கு குக்கிங் ப்ராசஸில் தேவைப்படும். அதை அப்படியே ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த பீஃப் பீசஸை நம்ம சில்லி பீஃப்ன்றனால வறுத்து எடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மேரினேட் ரெடி பண்ணிடலாம். இந்த மேரினேடுக்கு இந்த அளவான பீஃபுக்கு நான் வந்து 9 டீஸ்பூன் மைதா, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார், 6 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், ஒரு முட்டை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் இந்த மேரினேடுக்கு தேவையான துளி உப்பு சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த பீசஸை இந்த மாதிரி ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நம்ம கோட் பண்ணிடலாம். இப்போது இதில் நம்மளுடைய பீஃப் பீசஸ் வந்து நல்லா ஈவனாக கோட் ஆகிடுச்சுங்க. நல்லா கிளறி விட்டுறலாம். இது மேரினேட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சமாக அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி இந்த பீஃப் பீசஸை மொத்தமாக போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரே தடவை தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒவ்வொரு சைடும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப் வந்து பியூர்லி ஆப்ஷனலுங்க. பட் ஆனால் ஒரு பர்ஃபெக்டான சில்லி பீஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச பீஃப் பீசஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக சில்லி பீஃப் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் வந்துடலாம். இப்போது நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்புங்க, சில்லி பீஃப் ரெடியாக போகுது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய வெங்காயம், அது க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், ஒயிட் பார்ட்டும் க்ரீன் பார்ட்டும் செப்பரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன சைஸில் க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 3 பச்சை மிளகாய். இப்போ இந்த இஞ்சியும் பூண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரீன் ஆனியன்ஸோடைய ஒயிட் பார்ட்டு. ஸோ இந்த ஒயிட் பார்ட்டும் வந்து வெங்காயம் தான். ஸோ அதனால் அதுவும் நல்லா வதங்கணும். அந்த பச்சை பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் பார்ட் மட்டும்தான் நமக்கு கார்னிஷிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த 2 வெங்காயத்தையும் நம்ம தனியாக செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். நம்மளுடைய சாஸுக்கு வந்து சோய் சாஸ் தேவை, அதே மாதிரி சில்லி சாஸ் தேவை, டொமேட்டோ கெச்சப் தேவை, அப்புறம் நமக்கு வினிகர் தேவை.
இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். இப்போ ஒரு அகலமான பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, க்யூப்ஸ் வறுத்து எடுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய இஞ்சியும் பூண்டும் ஸ்க்ரப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை முதல்ல சேர்த்துடலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. இஞ்சி பூண்டு தான் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இந்த இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் போடும்போதே கொஞ்சம் உதிரி விட்டு போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஒயிட் பார்ட்டையும் நம்ம சேர்த்துட்டோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதக்க வதக்க நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா உதிரியாகி நல்லா வதங்கிருச்சு. பொன்னிறம் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அதே சமயத்தில் நல்லா வதங்கி இருக்கணும். இப்போது நம்ம பச்சை மிளகாயை சேர்த்து அதையும் கூட சேர்த்து வதக்கி கொடுத்துடலாம். இப்போ அடுத்து இதுக்கு தேவையான சாஸ் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். சோய் சாஸ் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி சாஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி வந்து ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகாய் தூள் போட்டிருக்கோம். அதனால சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் ஒரே அளவு தான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த வெங்காயத்துக்கு இதுக்கெல்லாம் தேவையான துளி உப்பு, ஏன்னா சாஸ்லேயே உப்பு இருக்குன்றதுனால ஒரு துளி உப்பு மட்டும் சேர்த்து இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பீஃப் குக்கான தண்ணி, அந்த தண்ணியை இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இந்த தண்ணி, இந்த சாஸ், இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு திக்கான கிரேவியாக மாறணும். ஓரளவுக்கு இந்த தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு சாஸ் கூட ஒரு 1-2 கொதி வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போவே ஓரளவுக்கு நம்மளுடைய சாஸ் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அது கூட சேர்த்து இந்த கிரேவியில் கொஞ்சம் கிரேவியை நான் ரிசர்வ் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஒரு திக்கான கிரேவியாக பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு கிரேவி தானாக நல்லா திக்காக ஆரம்பிக்குங்க. அந்த திக்கான கிரேவி தான் நமக்கு சில்லி பீஃப் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ இதில் நம்ம பீஃப் குக் பண்ண வாட்டரும் சேர்த்துருக்கிறதுனால இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம பீஃப் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இது உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருந்தாலும் வெளியில் அந்த எக்கோட லேயர் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது நம்ம பீஃப் என்ன பண்ணலான்னா இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவி மிக்சரில் பீஃபை நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சிம் பண்ணிடலாங்க. சிம் பண்ணிவிட்டு அது கூடவே சேர்த்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கேப்சிகமையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பீஃபு கேப்சிகம்லாம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு இந்த கிரேவி நல்ல கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பரட்டி விட்டால் போதும். பொதுவாகவே இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு, அதாவது நம்ம கோபி மஞ்சூரியனோ சில்லி பீஃபோ சில்லி சிக்கனோ பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய ஸ்டெப் வரைக்கும் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எக்ஸாக்டாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதில் நம்ம இதெல்லாமே போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அந்த வறுத்த பீஃபோ சிக்கனோ கோபியோ நல்ல கிறிஸ்பாக சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதெல்லாம் தான் கடைகளில் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன ட்ரிக்கு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சுட சுட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிற ப்ரிப்பரேஷன் அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளுடைய டிஷ் பார்த்திங்க அப்படின்னா 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் இதில் வந்து சேர்க்கணும். மிளகுத்தூள் சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜஸில் தான் போடணும். அப்போ தான் அந்த மிளகுத்தூளோட ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளவே தாங்க, நம்மளுடைய சில்லி பீஃப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது நம்ம க்ரீன் ஆனியன்ஸோட அந்த க்ரீன் பேட்டை வந்து நம்ம தூவி இதை கார்னிஷ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் க்ரீன் ஆனியன்ஸ் இல்லைனா கூட நம்ம வந்து கொத்தமல்லி தலை தூவி இதை கார்னிஷ் பண்ணிடலாம். சூப்பரான கன்சிஸ்டன்சியில் சுட சுட நம்ம சில்லி பீஃப் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆந்திரா பப்பு செஞ்சு அந்த சாதத்துக்கு சூடாக நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். ரசத்துக்கு சூப்பர் காம்பினேஷன், தயிர் சாதத்துக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இது இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு கூட ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. இதுதான் சில்லி பீஃபோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ.